தீயணைப்புத்துறையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு அந்த தீயணைப்பு அதாவது பட்டாசை எப்படி பாதுகாப்பாக வெடிக்கணும்னு நான் உங்களை பாட்டால் விளக்குறேன். அதை நீங்கள் புரியும்படியாக சிலு சிலுன்னு வீசுது காற்று சின்ன தம்பி வெடிக்கிறான் பார்த்து பக்கெட்டில் தண்ணியை வச்சு அருகே பக்கெட்டில் தண்ணியை வச்சு காலடியும் போட்டுக்கிட்டு சரவெடியும் சத்தம் கேட்கும் சரஸ்வதி வெடியும் நாம எதிர்பார்க்கும் பாதுகாப்பில் வெடி வெடிக்கிறான். அக்கம் பக்கம் கூற வீடு பார்த்து வெடிக்கும் சின்ன தம்பி அக்கம் பக்கம் கூற வீடு பார்த்து வெடிக்கும் சின்ன தம்பி அருமையப்பா அம்மா அண்ணன் அக்கா தங்கை தம்பியோடும் அனல் பறக்கும் அதிக சத்தம் ஆபத்தென்று உணர்ந்து கொண்டு வெட்ட வெளியில் வெடிக்கிறான் பாரு நம்ம தம்பி அவன்தான் சின்ன தம்பி. அத்தி மரம் அரச மரம் அணில் தாவும் ஆலமரம் அத்தி மரம் அரச மரம் அணில்கள் தாவும் ஆலமரம் அடியில் வைத்து அதிர வெடித்தால் பறக்கும் இனம் கலங்கி போகும். காற்றில் மாசு கலக்காவிட்டால் மூச்சு காற்றும் தூய்மையாகும். சந்தோஷம் தான் வேண்டும் என்றால் சங்கடத்தை தவிர்த்திடுவோம். விபத்தில்லா தீபாவளியை விருந்து வைத்து அமைத்திடுவோம். இறுக்கமான ஆடை அணிந்து வெடிக்கிறான் பாரு அவன்தான் சின்ன தம்பி அவன்தான் நம்ம தம்பி. தீயணைப்பு துறையினர் சொன்ன தீத்தடுப்பு முறைகளை எல்லாம் தீயணைப்பு துறையினர் சொன்ன தீத்தடுப்பு முறைகளை எல்லாம் தீர்க்கமாக கடைபிடித்தாலே தீரும் பல சிக்கல்கள் எல்லாம் தீர்க்கமாக முடிவெடுத்து தீபாவளியை கொண்டாடுங்கள். நன்மை செய்த மனதுடனே நல்ல கருத்து சொல்ல வந்தோம். நல்ல செய்தி சொல்ல வந்து அனைவரையும் வாழ்த்துகிறோம். அன்பால் நாம் இணைந்து கொண்டு நலமுடன் வாழ்வோம். அன்பால் நாம் இணைந்து கொண்டு வளமுடன் வாழ்வோம். சிலு சிலுன்னு வீசுது காத்து சின்ன தம்பி வெடிக்கிறான் பார்த்து பக்கெட்டில தண்ணிய வச்சு அருகே பக்கெட்டில தண்ணிய வச்சு காலனியும் போட்டுக்கிட்டு சரவெடியும் சத்தம் கேட்கும் வெங்காய வெடியும் நாம எதிர்பார்க்கும் பாதுகாப்பில் வெடி வெடிக்கிறான். நன்றி.